டே 1. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஃப்ரெண்ட் ஷார்ட்ஸ். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கிராணி சாப்டர் 2 ஏற்றிருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர் கேமிங் வித் யூனோ, அது என் ஃப்ரெண்டு தான், அது போட்டிருக்காங்க. போகலாம். ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். திருப்பி பார்க்கலாம். மேலே கெலட்டு போட்டு இங்கேருந்து வருமே, காணுமே. இந்த வருங்க, தேங்காய் மண்டைய வரும். போனால் பார்க்கலாம். இது கிடைக்குதோ ஃபஸ்ட்டு அது எஸ்கேப் பண்ணிடலாம். நம்ம வேணாம், ஹெலிகாப்டர் எஸ்கேப் கிடைச்சா சந்தோஷம்தான். வீடியோ பார்க்கணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, பண்ணிட்டு பாருங்கள். என்னடாடி போடு ஹெலிகாப்டர் மேனுவல் புக்கு. அப்போ ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். தரப்போ ஒன்றும் இல்லையே. உள்ளே போய் பார்ப்போம். கக்கூசாடா இது. தேய்ச்சும் கழுவது போல் ஒன்றும் கழுவது போல். இந்த கிராணி ஒன்றிலே தான் இருக்குது. இங்கே பார்க்கலாம், ஒன்றுமே இல்லையே. கிச்சன்னா என்னென்னங்க இருக்கணும்? இதாக இருக்கும் ஸ்டென்கன். என்ன இருக்க மாட்டேங்குது. ஐயோ, உள்ளே இந்த இது இருக்குமா? வரும் பாருங்க. அடி வாங்க இருக்க ஒன்று வரும் பாருங்க. உள்ளே போகலாம். கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கலாம். முதல்ல இந்த கிராணியை சவுண்டு போட்டு வராச்சிடலாம். அப்புறம் அடிச்சிடலாம். போடுறா பக்கத்தில் வாடி சொட்டை கிளவி. இப்போ பாருங்க, தாத்தா கூப்பிட்றேன். தாத்தா இங்கே வாங்க, பாட்டிக்கு அடிபட்டுருச்சு. பேராண்டி வந்துட்டான். ஐயோ, ஜஸ்ட் மிஸ். என்னடா இவன் இவ்வளோ நேரம் இன்ட்ரோ கழிச்சு போடுறானே பார்த்தா தான், நான் ஃபஸ்ட்டு வீடியோ ஆரம்பிக்கும் போதே இந்த கிராண்ட்மா கொள்ளலாம் தான் இருந்தேன். அதான் ஃபஸ்ட்டு எந்த நேரம் ஆனாலும் கொண்டு தான் ஆரம்பிக்கணுன்னு இருந்தேன். அதான் கிளட்ட போட்டாச்சு. தேங்காய் மாட்டேனே போடு. ரெஞ்ச் கிடச்சிருச்சு. இந்த இதுக்குள்ளே இதாக இருக்கா. போடு வெப்பன் கீ. இன்னைக்கு 2 பேருக்கும் வெடி தான் உங்களுக்கு. வரட்டும். எங்க போடா, ஒன்றுமே இல்லையே. கீழே போடு. எடுத்துட்டோம். இப்போ க்ரோபார் எடுத்துட்டோம். நம்ம போய் ஒரு பாக்ஸ் இருக்குங்க. பாக்ஸ் இங்கே இருக்குது. இது என்னன்னு தெரிலங்க. இங்கே வரும்போது மட்டும் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. அது என்னன்னு சொல்லி மட்டும் கமெண்ட் செக்ஷனில் தட்டி விடுங்க. இல்லைன்னா எனக்கு தெரிலையே. நானே இந்த 1.5 மாதமாக விளாண்டு போட்டிருக்கேன். வந்துட்டாடா கிராடி. ஐயோ, தெரியாமல் குடிச்சிட்டேன். போடு. என்னடா அது? அவன்கிட்ட தப்பிச்சுக்கணும். தரடா இது வெப்பன் கீ. வந்துட்டாடா. இந்த ஸ்டன்கன் எடுத்துப்போம். வா வா வா. வந்துட்டா. நல்லா டான்ஸ் ஆடுறாப்பா. அந்த தேங்காய் மாட்டேன்னு கூப்பிடலாம். தாத்தா இங்கே வாங்க, பாட்டி கீழே தடிக்க விழுந்துட்டாங்க. இந்த வரான். போடு. வெப்பனுக்கு எடுத்துட்டோமா. என்ன இருந்தாலும் பக்கத்தில் வச்சுப்போங்க. லோட் பண்ணிக்கலாம். இவ வேற தேங்காய் மாட்டே நடுவில் வேற வந்து படுத்துக்கிறியான். போய்க்கலாம். கீழே போய் வெப்பன் கீ எடுத்துடலாம். வெப்பன் எடுத்துடலான்னு சொன்னேன். வெப்பன் கீ வாய் தட்டி வந்துடுச்சு.
கீழே போனால் போடு ஷார்ட் கன்னு போடு 2 இருக்குது. வா வா கிளவி வா. கிளவி போடு கிளவிய. அடுத்து தாத்தா இங்கே வாங்க, பாட்டி கீழே வந்துட்டாங்க. என்னடா வரமாட்டான். இன்னும் சொன்னானே ஓடி வந்துடுவான். பெரடி அப்படி சொல்லிட்டு ஓடி வருவான். காணமே. ஐயோ 10% தான் இருக்கா. உங்களுக்காக போடுறாங்க வீடியோ. 10% தான் இருக்குது. மேலே போயிடலாம். வர மாதிரி இல்லைங்க, அதான் மேலே வந்துட்டு நான் பாட்டுக்கு. கிராணிக்கு இது கிராணிக்கும் கிராண்ட்பாக்கு சண்டை போடலாம் தான். ஐயோ அந்த கீ எடுக்கணும்னு, அந்த கழுத்தில் இருக்க இந்த கீ எடுக்கணும் தான் இங்கே ரொம்ப போராட்டம். அதெல்லாம் போட்டால் அவங்களுக்கு அவங்க வீடியோ சலிச்சு போயிருங்க. அவங்க தேங்காய் மாட்டேன் குப்பரைக்காக படுத்துக்கிறான். இது அடிப்போனமே. அதெல்லாம் ஏன் பேசிக்கிட்டு கீழே வந்துட்டோம். பாட்டி இங்கே வாங்க. ஏய் உடக்காம விட மாட்டேன்டா. வாய்க்கிழவி போடு நெஞ்சு ஷாட்டு. இங்கே ஒரு தாத்தா வருவார். பெரண்டி பெரண்டி சொல்லிட்டு அடி வாங்கிட்டு இருக்கான். இங்கே வரட்டும் வருவானுங்களா மாட்டாங்களான்னு தெரில. சத்தம் போட்டு தான் வரணும். வந்துட்டாடா. ராணிக்கு உடம்பு முழுக்க காது தான். கிராணி 1லேயும் கிராணி 2லேயும் காது தான். போடு. இந்த குட்டி சத்தனை அடி கொல்லுவோம். அப்பா உள்ளே போய் ஏதாவது இருக்கும். வந்துட போகிறானுங்க. என்னடா போயிட்டானுங்க. ஐயோ வந்துட்டான்டா கிளட்டு போட்டு. ஐயோ இங்கே கிராணி கூட போயிட்டா. கிளட்டு போட்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்லாம் பண்ணிட்டு வந்துரு. ஆனிமோ வேறு இருக்கு. போடுறா ரெட் கலரில் இருக்குது. ரெக்கார்ட் பண்ணுங்க இதை. எப்படி இது ரெக்கார்ட் பண்ணியா சார்? தோட்டா மட்டும் இருந்தால் அவனை செதற விட்டுருப்பேன். இதை எடுத்து வச்சுக்கலாம். தாத்தா விட்டுது. நானே அடி வாங்கிக்கிற தாத்தா. ரெக்கார்டு இதுக்காக உன்னை பள்ளி வாங்குவார் தாத்தா. என்னை சாதாரணமாக எடை போடாத. கண்டிப்பாக அடி வாங்க. இந்தா அங்கே ஒரு கிழட்டு போட்டு போகுது. பாட்டி இங்கே வாங்க. ஓடு. பாட்டிக்கு ஒரு அடி போட்டாச்சு. அடுத்த தாத்தா ஒரு தாத்தா இங்கே வாங்க, பாட்டி காக்கா வழி வந்துருச்சு. தாத்தாக்கு இன்னும் இது வரல. தாத்தா இங்கே வாங்க, பாட்டிக்கு காக்கா வழி அதான் பேராட்டி. ட்ரூ லவ் தான் போல. ஏய் போட்டு கீழே போகலாம். ஸ்டன் நினச்சிட்டோம். இந்த அடி நான் மறக்கவே மாட்டேன். அந்த தாத்தா இங்கே தான் என்ன அடித்தான். கிராணி கூட அடி வாங்க மாட்டேன். இந்த தாத்தா கிட்ட அடி தான். காதுக்குலேருந்து கிராணி கண்ணை மூடிடுச்சு. இப்போ இந்த தாத்தா எங்கடா அது ரெக்கார்ட் பண்ணி வச்சு. இன்னும் சிகப்பு கலராக இருக்கடா வாடாதே. அங்கே குறிப்பாத்தாங்க ஜஸ்ட்டு மிஸ். இல்லைன்னா அங்கேயே அடிச்சிருப்பேன். ஹலோ, உங்களுக்காக எடிட்லாம் பண்ணி போடுறாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க. ஹாய். குட்டி சாத்தம் எங்கடா போச்சு? இதை அப்பயே கொண்டுட்டோம். என்ன இதை அப்பயே கொண்டுட்டோம், மறுபடியும் இருக்குங்க. இதை தாண்டி வரமாட்டேன் எனக்கு தெரியும். போடு இது வேறு நடுவில் படுத்துக்குது. போடு ஹெலிகாப்டருக்கு கிடச்சிருச்சு. ஏய் தள்ளுறா. 8 கால் பூச்சி மாதிரி படுத்துக்கிறியா? டேய் மண்டே என்னடா மண்டடி தான் வரும் பாருங்க. கிராணி தான் ஃபஸ்ட்டு வரும். மட்டும் அடி வாங்கியிருக்கே. இப்போ கிராணி 1லேயும் இந்த கிராணி 2லேயும் அடி வாங்கியிருக்கே கிடக்குதுங்க. போடு மட்டையாயிருச்சு. ஒரு விக்கெட்டை போயிடுச்சு. அடுத்த விக்கெட் வரும் பாருங்க. தாத்தா இங்கே வாங்க,
பாட்டி மயங்கி போட்டு விழுந்துட்டாங்க. பேராண்டி என்னாச்சு? தலைக்கே மச்சான் தப்பிடுச்சு. ஒன்று தான் போடு. ஃபோட்டோ கண்டுபிடிக்க ரொம்ப நேரம் ஆச்சுங்க. வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் போட்டேன். தரங்கயா. ஓ, இந்த லாலிபாப் சொல்லணுமா? போடு, கீழே போகும். இங்கே பாம் இருக்குது. ஹேண்ட் கிரனேட் கீழே எடுத்துகிட்டு போய் போடுவோம். போகும்போது சவுண்டு போட்டு போயிடுறோம். போடு. அது ஒரு அடுத்த சவுண்டு போடுவோமா? போடு. போட்டோம். வரான்னு தெரியலையே. இன்னொரு வந்துருப்போமே. பாட்டி இங்கே வாங்க, பாயசம் ஊற்றுறேன். பர்றா வந்துருச்சு. வெடி ஆவா. தாத்தா இங்கே வாங்க, பாட்டி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. என்னன்னு தெரியலையே, வரமாட்டான். ஏன் போகும்போது வரும்போது தேங்காய் மாட்டேன்னு ஃபோட்டோ மாதிரி வச்சுக்கு. போடு. ஏய், மிஸ் ஆயிடுச்சு. டைம் அடிச்சிடுவேன். நானா யாரு? ஏய், என்னடா இன்னைக்கு? போடு. நான் யாரா? குடி பார்த்து அடிச்சா அது அன்லாக் ஆகுங்க. போடு. இன்னும் ஒன்று தான். நாங்கள் பக்கத்தில் இன்னும் புல்லட் இன்னும் நிறையா புல்லட்டு தான் இதில் வரும். எங்கடா அது? அடி ஏய், நிறையாவா? நமக்குள்ள நிறையா வருதுங்க பக்கத்தில். இன்னும் வேறு என்ன எஸ்கேப்லாம் போடணுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏய், இந்த ஒன்று தான் ஆட்டம் கட்டிகிட்டு இருக்குது. போடு. இது இந்த 3 வச்சுட்டோம். திறந்து விடு. ஏன் இந்த ஃபியூஸ்னா, அங்கே ஒரு கீழே ஒரு இடமா இருக்கா, அதில் போட்டோம். போடலைன்னா அப்படியே குப்பை உள்ளே விழுந்துருவோம். இது நிறைய டைம் அந்த மாதிரி விழுந்து செத்துருக்கேன். இன்னும் கிராண்ட் மாட்டிருக்கேன். இங்கேருந்து அந்த கிராண்ட் போய் எட்டி பார்க்குங்க. அதோட வழி தான் இது. திறந்து பார்ப்போம். அண்ட் இது இங்கே வச்சுருக்கானுங்க. பார்க்கலாம். இங்கேருந்து குதிச்சா அவ்வளோதான். கிராண்ட் பார்த்து ஐயோ. ஏய், போடு. ஒரு தேங்காய் மண்டையை போட்டான். பாட்டி இங்கே வாங்க, தாத்தா மண்டையை போட்டார். பாட்டி இங்கே வாங்க, தாத்தா மண்டையை போட்டார். என்னடா இன்னும் வந்துருக்கணுமே கிளவி. அதே மாதிரி தான் கிளவி அப்போடு. ஏய், என்ன கிளவி எப்படி இது? வா, எங்கே போகிறா? உலகலைக்கு நான் தான் அப்படியே போகிறா. போடு. இந்த குரோபர் வச்சு எங்கே வந்துட்டோம். கேஸ் வெல்டிங் கேன் இருக்குது. அதனால் போய் எடுத்து போட்டுடலாம். இந்த கிராண்ட் டூனில் வேறு என்ன எஸ்கேப்லாம் பண்ணலான்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம இப்போ வந்துட்டு பாத்ரூமாடா இது? துரு பிடிச்ச கம்பி, துரு பிடிச்ச இது. தவிச்சா தண்ணி எங்கே தான் போய் குடிக்கிறதோ? தண்ணி கூட குடிக்கல. இதுன்னு தரப்போம். போடு. லாஸ்ட்டில் இதை நம்ம கொடுத்து விட்டாங்க. உள்ள திருப்பான் பாரு. ஸ்லெண்டர் மேன். நான் தான் ஸ்லெண்டர் மேன் அப்படி சொல்லிகிட்டு இருப்பான். ஓடு. சேவ் கீ கிடச்சிருக்கு. இல்லை போ. இங்கே போட்டுடலாம். மறைஞ்சு போயிட்டாங்க அவங்க. இந்த கிரனேட் ஹேண்ட் கிரனேட் எடுத்து போகலாம். அவன்கிட்ட ஃபஸ்ட் விக்கெட் யாருன்னு தெரில. நீங்கள் நிறையா விக்கெட்டு போட்டிருக்கோம். இன்னும் வருவான். பாரு. என்னப்பா இது பண்ணிகிட்டு இருக்கு? ஐய, பக்கத்துலேயே வருது. ஓடு. கிராண்ட் பவர் சேர்த்து நம்மளும் போயிட்டோம்.
இதில் என்ன சொல்லணும்னா கிராண்ட்பாவும் நானும் இருந்துட்டோம், 2 பேர் சேர்ந்து எழுதிட்டோம். இங்கே வரைக்கும் விட்டுருக்கானுங்க. இந்த ஸ்டன் கன் எடுத்துக்கலாம் கொஞ்சம். வர நான் தான் ஃபஸ்ட் அடி வாங்க அப்படின்னு வரேன். உனக்கு உடம்பு முழுக்க காது, உடம்பு முழுக்க மூளை தான். தாத்தா இங்கே வாங்க. பேரண்டி என்னாச்சு? காக்கா அடி தாத்தா. வீடு 1 மினிட். இந்த இது எத்தனை தடவை சுட்டால் வந்துகிட்டே கிடக்குதுங்க. இது வேறு இதாக இருக்குது. இங்கடா இந்த ஹெலிகாப்டருக்கு எடுத்துருச்சு. போயிடலாம். ஓடு. இப்போ ஒன்றே டக்ட் டேப் தான் வேணுங்க. இல்லை என்ன லாஜிக்னா, இந்த டேப் வச்சு எப்படிங்க இந்த இரும்பு ஓட்ட முடியும்? அதுதான் எனக்கு சரியான கன்ஃபியூஷனு. எங்கடா அது பின்னாடி தான் இருக்கும். ஓட்டுடலாம். ஃபியூல், FUEL ஃபியூல் ஊற்றிடுறேன். டக்கு நர டக்கு நர போடு. நரத்திடுச்சு. தூக்கி போட்டுருத. இதுக்கு கூப்பிடாப்பா இங்கே வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு. இந்த இதான் வேணும். இப்போ டக் டேப்பு வேணும். ஃபஸ்ட்டு நம்ம ஹேண்ட் வச்சுக்கலாம். நான் தான் இன்னும் நம்ம ஃபஸ்ட் விக்கெட் யார் விடுறோன்னா நம்ம கிராண்டியான்னு தெரில. பார்க்கலாம். மேலே இறங்கி விடணும். நான் நிறைய டைம் அடி வாங்கி அதுக்குள்ளே இந்த கம்பிக்குள்ளெல்லாம் தான் வரான் பாரு. ஏய் பாடுறா. இந்தா பாரு கிராணி பாரு. ஏய் தலையா பாடுறா. தாத்தாவே தள்ளி விட்ற மாதிரி அவளுக்கு வந்துட்டான். எங்கே போய் தெரியலைங்க. டக் டேப் கீழே வச்சுருக்கானுங்க. தூக்கி கீழே போய் எடுத்துகிட்டு வந்தேன். எத்தனை தடவை அடி வாங்கினாலும் இது கேட்க மாட்டேங்குது. இந்த இது ஐயோ கண்ணை மூடிக்குது. தாத்தா இங்கே வாங்க. மறுபடியும் பாட்டி கால் உடைஞ்சிருச்சு. தாத்தா வாங்க தாத்தா. உங்களுக்கு நீங்கள் தான் தூக்கிட்டு போகணும் ஆஸ்பத்திரிக்கு வாங்க. பாடுறா கேளட ஆடிட்டு இருக்கான். ஏய் செமையாக ஆடுறான்ப்பா. ஓய் வந்துட்டான்டா. நான் ஆடுறான். ஒரு டாக்டர் இப்போ மேம் விட்டோம். வரும்போது போகும்போது தேங்காய் மாட்டேன்னு படத்தை பார்த்துட்டே போகிற மாதிரி இருக்கு. மேலே போய் ஓட்டிங்களாம். என்ன தான் எனக்கு அந்த லாஜிக்கே புரியலை எனக்கு. எப்பட்றா அந்த டேப் வச்சு ஓட்டினா எப்பட்றா அது ஃப்ளைட்டோட இது இரும்புல செஞ்சுருப்பாங்க. இப்படி தான் போங்க. சரி மூடிக்கலாம். ஏன்னா இதுக்குள்ள தான் கிராண்டிங்கிறப்ப இட்டுக்கோங்க. நம்மளோட ஃப்ளைட் ஹெலிகாப்டர் நல்லா பார்த்துக்கலாம். ஃப்ளைட்டுன்னு வயத்தை வச்சு சொல்லிட்டேன். சாரி, ஹெலிகாப்டர் நல்லா இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். நான் இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் முன்னாடியே நான் பண்ணி பார்த்துருக்கேன். இது மேலே அப்படியே நான் குதிச்சிட்டா மறுபடியும் செத்துட்டேன். கீழே தான்